வணக்கம் குட்டீஸ். 7 திருக்குறள் கதைகள். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம், பார்க்கலாம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? 1. பொறை என்பதன் பொருள் டேஷ். ஆன்சர் பொறுமை. பொறை என்பதன் பொருள் பொறுமை. 2. நிறையுடைமை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இதற்கான ஆன்சர் நிறை பிளஸ் உடைமை. நிறையுடைமை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிறை பிளஸ் உடைமை. ஆன்சர் எல்லாமே நீங்கள் டேஷ் எடுத்து எழுதணும். 3. மெய் பிளஸ் பொருள். இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். ஆன்சர் மெய்ப்பொருள். மெய் பிளஸ் பொருள். இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது மெய்ப்பொருள். 4. வெகுளாமை. இச்சொல்லின் பொருள் டேஷ். ஆன்சர் சினம் கொள்ளாமை. வெகுளாமை. இச்சொல்லின் பொருள் சினம் கொள்ளாமை. 5. போற்றி ஒழுகப்படும் பண்பு டேஷ். ஆன்சர் பொறையுடைமை. போற்றி ஒழுகப்படும் பண்பு பொறையுடைமை. வினாவிற்கு விடையளிக்க. 1. பொறையுடைமை எப்போது போற்றப்படும்? விடை: நிறை உடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமலிருக்க வேண்டுமானால் பொறுமை போற்றி ஒழுக வேண்டும். 2. மெய்ப்பொருள் காண்பதே அறிவு என வள்ளுவர் கூற காரணம் என்ன? இதற்கான விடை: எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். 3. நாவை காக்காவிடில் ஏற்படும் துன்பம் என்ன? விடை: காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். 4. சினம் எப்போது ஒருவரை அழிக்கும்? விடை: சினத்தை ஒருவன் அடக்காவிட்டில் சினம் ஒருவரை அழிக்கும். 5. நீங்கள் படித்த திருக்குறள் கதைகளுள் உங்களுக்கு பிடித்த கதை எது, ஏன்? விடை: பொறுமையும் பொறுப்பும். ஏனெனில் நிறை உடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமலிருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். பொறுத்துக. 1. பொறை. 2. மெய்ப்பொருள். 3. காவாக்கால். 4. சோகாப்பர். 5. சொல்லிழுக்கு. ஆன்சர் பொறை, பொறுமை, மெய்ப்பொருள், உண்மைப்பொருள், காவாக்கால் காக்காவிட்டால், சோகாப்பர் துன்பப்படுவர், 5. சொல்லிழுக்கு சொல் குற்றம். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து தொடரை நிரப்புக. 1. ஆய்வகம் டாஷ் இருந்தது. இங்க மேல் தளத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆய்வகம் மேல் தளத்தில் இருந்தது தான் ரைட்டு. ஓகேவா? அப்போ மேல் தளத்தில் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. 2. வழியில் டாஷ் ஒன்று வந்தது. இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. குறுக்கு பாதை, குறுக்கு பாதை. நம்ம குறுக்கு பாதை தான் கரெக்டு. ஸோ அதை டிக் பண்ணிட்டு இங்கே எடுத்து எழுதணும். வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது. 3. உனக்கு காரணம் டாஷ். புரியவில்லையா? புரியவில்லையா தான் ரைட்டு. உனக்கு காரணம் புரியவில்லையா? சரியா? 4. எடிசன் மின் டாஷ் உருவாக்கினார். விளக்கு தான் உருவாக்கினார். எடிசன் மின் விளக்கு உருவாக்கினார். 5. குற்றம் டாஷ் யாரிடம் தான் இல்லை. குறை தான் ஆன்சர். குற்றம் குறை யாரிடம்தான் இல்லை. சரியா? இங்கே நீங்கள் கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சி எழுதும்போது பாருங்கள் குட்டீஸ், எல்லாமே ஒரே மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த லா தான் நமக்கு இங்கே வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. கீழ் நோக்கிலா, மேல் நோக்கிலா. சரியா? அதில் இங்கே வந்து சின்னரா, இது பெரியரால கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன மாதிரி இருக்குது? இங்கேயும் பெரியரா, இங்கே சின்னரா. இங்கே வந்து பெரிய லா கொடுத்துருக்காங்க, சின்ன லா கொடுத்துருக்காங்க. சின்னரா, இது பெரியரா. ஸோ எது கரெக்டாக வரணும்னு நம்ம புரிஞ்சு அதோட அர்த்தத்தை கண்டுபிடிச்சி தான் இங்கே எழுதணும். ஓகேவா? சொல்லை கேட்டு எழுதுக. 1. மெய்ப்பொருள். சொல்லுங்கள். மெய்ப்பொருள். 2. பொறையுடைமை. 3. சோகாப்பர்.
சோகாப்பர். 4 நிறையுடைமை. நிறையுடைமை. மொழியோடு விளையாடு. பொருத்தமான வினாச்சொல்லை எடுத்து வினா தொடரை முழுமையாக்குக. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பார்த்து நம்ம இங்கே கரெக்டாக எடுத்து இருந்தால் மட்டும் போதும். ஒன்று பாருங்கள், உன்னுடைய ஊரின் பெயர் டேஷ். நம்ம என்ன சொல்லுவோம், என்ன அப்படி தான் கேட்போம். உன்னுடைய ஊரின் பெயர் என்ன இங்கே இருக்குது, எடுத்து எழுதிடலாம். 2 உனக்கு பிடித்த வண்ணம் டேஷ். நம்ம என்ன சொல்லுவோம் குட்டீஸ், எப்படி கேள்வி கேட்போம், உனக்கு பிடித்த வண்ணம் எதுன்னு தானே, ஸோ அதுதான் ஆன்சர். 3 நீ பள்ளிக்கு டேஷ் வருகிறாய். நீங்கள் பள்ளிக்கு எப்படி வருகிறீங்கன்னு நம்ம கேட்போம், அப்போ எழுதிடலாமா, எப்படி ஆன்சர் எப்படி சொல்லுவோம், நீ பள்ளிக்கு எப்படி வருகிறாய். 4 உன்னுடைய நண்பன் டேஷ் யார் தானே கேட்போம், அப்போ உன்னுடைய நண்பன் யார். ஓகேவா, இதில் இருக்கு, நம்ம பார்த்து எழுதினா மட்டும் போதும். 5 கோடை விடுமுறைக்கு டேஷ் சென்றாய். நம்ம என்ன கேட்போம், எங்கு சென்றாய் தானே கேட்போம், ஸோ ஆன்சரும் அதே தான், எங்கு சென்றாய். கோடை விடுமுறைக்கு எங்கு சென்றாய். 6 பாருங்க, மெய்ப்பொருள் என்பதன் பொருள் டேஷ். ஆன்சர் என்ன குட்டீஸ், யாது. ஓகேவா, எடுத்து எழுதினா மெய்ப்பொருள் என்பதன் பொருள் யாது. 7 பொருள் எழுத்துக்கள் டேஷ். ஆன்சர் என்ன குட்டீஸ், யாவை. பொருள் எழுத்துக்கள் யாவை. 8 சாருமதி டேஷ் வீட்டிற்கு சென்றாள். சாருமதி யாருடைய வீட்டிற்கு சென்றாள். நமக்கு தேவையான பண்புகளை தேர்ந்தெடுப்போமா. சரியா, இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க, நம்ம அதெல்லாம் கண்டுபிடிச்சி இங்கே எழுத போகிறோம். ஓகேவா, இதில் ஒரு 7 பண்பு தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க குட்டீஸ், நம்ம எடுத்து எழுதிடலாமா. ஃபஸ்ட்டு அவங்க அன்புன்னு கொடுத்துருக்காங்க, இன்பு அன்புலேயே சர்க்கிள் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து எழுதிக்காங்க. 2வது பண்பு ஈகை. ஈகை. ஈகை எடுத்து எழுதிடலாமா, ஈகை. 3 என்னது, அறிவு. அறிவு. அறிவு எடுத்து எழுதிடலாம். ஓகேவா. 4 நமக்கு ஒழுக்கம் தேவை. ஒழுக்கம் எங்கே இருக்கு, இம் ஒழுக்கம், ஸோ எடுத்து எழுதிடலாம். 5 வாய்மை. சொல்லுங்க, மை வாய்மை. வாய்மை எடுத்து எழுதியாச்சு. 6னா அடக்கம். நமக்கு அடுத்த தேவையான பண்பு அடக்கம். இம் அடக்கம், ஸோ அடக்கம் எடுத்து எழுதியாச்சு. லாஸ்ட் நமக்கு நன்றி தேவை. நன்றி எங்கே இருக்குது, இன்றி நன்றி. ஓகேவா, இப்போ என்னென்ன பண்புகள் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம், படிச்சிடலாமா. அன்பு, ஈகை, அறிவு, ஒழுக்கம், வாய்மை, அடக்கம், லாஸ்ட் என்ன எழுதணும், நன்றி. இல்லையா. ஓகே குட்டீஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.